தமிழகத்தின் நெற்களஞ்சியமான டெல்டா பகுதிக்கு தண்ணீர் தரக்கூடிய காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசாங்கம் மேகதாது நீரிடத்தில் அணை கட்டுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மத்திய அரசும் உடந்தையாக இருக்கின்றது. மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகத்தினுடைய காவிரி நீர் முழுமையாக பாதிக்கப்படும். மேலும் வனவிலங்குகள், இயற்கை வளங்கள், லட்சக்கணக்கான மரங்கள் பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் என்கின்ற முடிவினை எக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்கவே கூடாது. மேகதாதுவில் அணை கட்டினால் அது தமிழகத்திற்கு மிகப்பெரிய சூழல் கேடுகளையும் தண்ணீர் பாதிப்பையும் ஏற்படுத்திவிடும். காவிரி பிரச்சனை என்பது காவிரி டெல்டா விவசாயிகளின் பிரச்சனை மட்டும் கிடையாது. சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீர் பிரச்சனையும் இதில் அடங்கியிருக்கின்றது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு மேகதாதுவில் அணை கட்ட வேண்டிய முடிவினை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகத்திலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10 ரூபாய்க்கு சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசு அனைத்து கட்சிகளும் இந்த விஷயத்தில் மிக கடுமையாக போராட்டம் நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். இது ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது பெய்யக்கூடிய மழை நீரை அந்தந்த இடத்திலே தேக்குவதற்கு சேமித்து வைப்பதற்கு நம்முடைய அரசியல் காலத்தில் ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் கட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தது. ஆனால் விடுதலைக்கு பிறகு நம்முடைய ஏரிகள், கண்மாய், குளங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆறு, மணிமுத்து ஆறு, கோமுகி ஆறு